ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அண்ணாமலை அவர்கள் தமிழகம் முழுவதும் நடந்திருக்கிறாரு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. மக்கள் நினைக்கலையே. இப்ப நீங்க எதுக்கு அனுமானம் பண்றீங்க? மக்கள் நினைக்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் இப்ப அனுபவிச்சுட்டு அமைதியா இருக்கிறாங்க. யாருமே இப்ப பண்ணலையே இருக்கலையே நினைக்கல. உங்க கட்சியில இருந்த நபரே எஸ்வி சேகர் அவர் வெளியே போயிட்டு சொல்றாரு, அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பாஜக தேஞ்சு போயிருக்கு, 2026க்கு அண்ணாமலை நீடிச்சா இந்த கட்சி இருக்காதுன்ற மாதிரி ஒரு எங்களுடைய கட்சிக்கு நாளைக்கு நான் இன்னொரு கட்சிக்கு போனோம்னா எந்த கட்சியும் நீங்க வரக்கூடாதுன்னு சொல்ல போறது இல்லை. இது இந்த ஜனநாயக நாட்டுல இருக்கிற எல்லாருடைய உரிமை. சினிமா மாதிரியே அரசியலையும் பார்த்துட்டு இங்கேயும் சும்மா அதையும் மோடி அமித்ஷா அவர்கள் கேட்டுக்கொண்டதன் காரணமா தான் நான் பாஜகக்குள்ள வந்தேங்கிறாரு. ஆமா, மோடிஜியும் அமித்ஷாஜியும் எஸ்வி சேகரத நீங்க வாங்க, உங்களாலதான் தமிழ் 4 முறை கட்சியில இருந்து தூக்கத்துக்கு அண்ணாமலை அவர்கள். நான் என்ன கேக்குறேன்னா, எஸ்வி சேகர் அவர்கள் கட்சிக்குள்ள மோடிஜியும் அமித்ஷாஜியும் கேட்டு உள்ள வந்ததுனால இங்க தமிழகத்துல பெரிய மாற்றம் வந்ததா? டிஎம்கே பண்றதையும் ஏடிஎம்கே பண்றதுக்கு மூணாவது அதே மாதிரி ஒரு திராவிட கட்சியா எதுக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கணும்? இந்த 2 பேரையும் குறை சொல்றோம், குற்றம் சாட்டுறோம்னா என்ன அர்த்தம்? மாற்றத்தை கொண்டு வரணும்னு அர்த்தம். அதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு கட்சியா இருக்கணும்னு வந்துட்டோம். அப்புறம் நாங்க இவங்க செஞ்சதையே செஞ்சா ஜெயிக்க சொல்லுங்கன்னா கொள்கையை பின்பற்றணுமா, வெற்றியை பார்க்கணுமா? ஒரு திரைப்பட நடிகரை ஃபாலோ பண்ணி அவர் பேசுறது எல்லாத்தையும் எடுக்கிறாங்கன்னா அது என்ன அவ்வளவு அந்த அளவுக்கு சீரியஸா தேசத்துல என்ன நடக்குதுன்னு பாக்குற மக்களா? ஐபிஎஸ் ஆபீசரோட விமர்சிக்கணும், கடந்து போக வேண்டியதுதானே. எதுக்கு? எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கிற நடிகர் ஐயாருக்குரிய ஒரு 30 வருஷம் எல்லாமே சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறார். என்ன அவர் சமூக பணி ஆற்றிருக்கிறார் நீங்க சொல்லுங்க. ரசிகர் மன்றம் மூலியமா மக்களுக்கு ரசிகர் மன்றம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை உங்களுக்கு தலைமை பண்புங்கிறது நீங்க இப்போ அப்படியே ஒரு கோர்ஸுக்கு போய் அண்ணாமலை அவர்களுக்கு எடுத்த உடனே தலைமை பண்பு வந்துருச்சா? அண்ணா உங்களுக்கு நீங்க ஒரு பத்திரிகையாளர் தானே, உங்களுக்கு சமூகத்து மேல ஒரு புரிதல் இருக்கா? தலைவர் அப்படிங்கிற ஒரு பேர் மேல உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கா? நான் தான் கேக்குறேன். மக்களோடு மக்களாக மக்கள் பணியாற்றுவதுதான் எங்கள் தலைவருக்கான எப்பொழுதுமான எண்ணமாக இருந்தது. தலைவர்கள் நான் இப்பவும் சொல்ல, நீங்க சொல்றத பார்த்தா பாஜக நோக்கி வர நடிகர்கள்லாம் அரசியலே தெரியாம பாஜக இணையறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அரசியலே தெரியாமன்னு சொல்லல, திரும்ப 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 நீங்க வேற ஏதாவது ஒரு லேபிள் விட்டு பாக்காதீங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வீடு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் அகில பாரத இயக்குனரும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினருமான திருமதி சபிதா போஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திமுக தொடங்கி நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி தாவேகா 2026 தேர்தலுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. பாஜக என்ன நினைப்புல இருக்காங்க? இன்னும் எந்த ஒரு தேர்தல் பணிகளும் தொடங்கலையே. அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இருக்காரு. எந்த ஊடகங்களும் பாஜகவை போக்கஸ் பண்ணலையே. எந்த ஊடகங்களும் இது வரைக்கும் பாஜகவை எப்ப போக்கஸ் பண்ணிருக்கு? இப்போ போக்கஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு தலைவர் வரும்பொழுது கண்டென்ட் அவர்கிட்ட தான் இருக்குங்கிறதுனாலதான். அப்ப இங்க இருக்கிற பாஜக தலைவர்கள் கிட்ட கண்டென்ட் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? அப்படி நீங்க எடுத்துக்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய கண்டென்ட் பாஜக தலைவர்கள்னு சொல்லல, பொதுவாகவே மற்ற அத்தனை பேரை கம்பேர் பண்ணும்போது அவர் ஒரு வித்தியாசமான திறமை படைத்த ஒரு தனித்திறன் உள்ள ஒரு தலைவருங்கிறதுனால அவரை எல்லாருமே ஃபோக்கஸ் பண்றாங்க. அதாவது விஜய் மாதிரி எந்த ஒரு சினிமாவுடைய பின்புலமும் இல்லாம ரசிகர்கள் என்ற பேர்ல எல்லா மக்கள் எல்லாரையுமே ஒரு கண்மூடித்தனமாவே அவர்களுடைய நினைவுக்கு பழக்காம ஒரு ஜென்யூனான பாலிடிக்ஸ அந்த ஏஜ்ல எடுத்துட்டு வந்த ஒரு நல்ல பின்புலம் உள்ள, அதாவது ஒரு மெத்த படித்த ஒரு நல்ல பின்புலம் உள்ள ஒரு தலைவர் அரசியல்ல வரும்பொழுது அது ஒரு வித்தியாசமான ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி அண்ணாமலையை எல்லாருமே அவருடைய அந்த அறிவுத்திறன் சார்ந்த அந்த கண்டென்ட்டுக்காக நிறைய பேர் எல்லா இடத்துலயுமே அவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் இல்லாதது
மேபி அதுல ஒரு 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 தாக்கம் அங்க இருக்கும். அது இருந்துதான் ஆகணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவர் இருந்ததற்கு அவருடைய தனித்தன்மை அங்க புலப்படும். மற்றபடி பாரதிய ஜனதா கட்சியானது எங்களுடைய கட்சியினுடைய எங்களுக்கு நீங்க அரசியலை நீங்க கத்துக் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா மத்தியில நாங்க இன்னுமே ஆட்சியில் இருக்கோம், 3வது முறையாக ஆட்சியில் இருக்கோம், பல மாநிலங்கள்லயும் நாங்க ஆட்சியில் இருக்கோம். அதனால தேர்தல் வியூகம் என்ன, தேர்தலை எப்படி எடுத்துட்டு போகணும், அதற்கு என்ன தேர்தல் வியூகம் வகிச்சாலும் தமிழகத்துல ஈடுபட மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா அது என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். தமிழகத்துல எடுபடுமா இல்ல எடுபடாதா இல்ல எப்ப எடுபடணும் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்க தமிழகத்துல எடுபடணும்ன்றதுக்காக எங்களுடைய பாலிசி எங்களால் மாத்த முடியாது. தமிழகத்துல எடுபடும் இலவசங்களை கொடுத்தா எடுபடும் அப்படின்னா அப்படியே தூக்கி பாஜக இலவசங்களை கொடுக்க முடியாது. இங்க நாம பாரதிய ஜனதா கட்சியினுடைய தங்க தலைவரான நமது மோடிஜி அவர்கள் நேரடியாக மக்களுக்கு, ஒரு ஏழை மக்களுக்கு கொண்டு இதுவரைக்கும் சென்று சேர்த்திருக்கின்ற திட்டங்களை பட்டியலிட்டு அவங்களுக்கு வருஷத்துக்கு லட்சத்துக்கு மேல ஒவ்வொரு நன்றா தெரியும். என்ன சொல்றேன்னா திமுக அரசாங்கம் கொடுத்த மாதம் 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை திட்டத்தை பாஜக எந்த அளவுக்கு விமர்சிச்சதுன்றதை எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்க. இப்ப மகாராஷ்டிரா தேர்தல்ல பாஜக தேர்தல் வாக்குறுதியில மகளிருக்கு உதவித்தொகையை அறிவிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறது? அதாவது எடுத்த உடனே ஒரு விஷயத்தை அறிவிக்கிறதுக்கும் ஆல்ரெடி இலவசங்களை கையாள முடியாம பண நெருக்கடியில இருந்துட்டு இருக்கும்போது தேர்தலுக்காக அறிவிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி இங்க விமர்சிச்சுட்டு மகாராஷ்டிரால விமர்சிக்க கூடாதுன்னு ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வியூகம். அங்க எது தேவை எது தேவையில்லை. அதாவது வறுமையில இருக்கின்ற மக்களுக்கு அறிவிக்கலாம், வறுமையிலிருந்து மேல வருவதற்காக என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாமே செய்யலாம். தமிழகத்துல பொறுத்த மட்டும் நான் சொல்றது ஃபர்ஸ்ட் என்ன, நீங்க பேச விட்டீங்கன்னா தான் நான் பேச முடியும். என்னன்னா தமிழகத்தை பொறுத்த மட்டும் இலவசங்கள் ஆல்ரெடி ஒரு பேக்கடா போயிட்டே இருக்கு. இங்க இந்த கவர்மெண்ட் அந்த இலவசங்களை கையாள முடியாம இருக்கிற பட்சத்திலயும் திருப்பி மேற்கொண்டு இலவசங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய இன்னும் பண நெருக்கடி அதிகமாக்கும். இந்த அரசாங்கம் மக்களுக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அதாவது போட்டி போட்டுக்கிட்டு அரசியல்ல வெற்றி பெறணும்ன்ற ஒரே காரணத்துக்காக கட்சிகள் எல்லாம் போட்டி போட்டுட்டு இலவசங்களையே அறிவிக்கிறது ஒரு நல்ல அரசியலுக்கு அழகு இல்லை. ஆனா ஒரு சில மாவட்டங்கள்ல குறிப்பிடத்தக்க மக்களை மேல கொண்டு வர்றதுக்கு ஒரு சில திட்டங்களை அறிவிக்கலாம். அதற்கு வியூகம் இருக்கு. இப்ப போற தடவை உத்தரப்பிரதேஷ்ல இவங்க காங்கிரஸ் அறிவிச்சது, எல்லாரும் போய் வின் பண்ணோன்னு அந்த தொகுதியில போய் அந்த எம்பி ஆபீஸ் முன்னாடி நிக்கலையா? அந்த டைம்ல பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேசத்துல ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி, அவர்கள் அனைத்தையுமே வாக்குறுதி கொடுத்தாங்க, மத்தியில ஆட்சியில வந்தாக்க நாங்க கொடுத்தாங்க. ஏன்னா வந்தா அவங்களால கொடுக்க முடியுமா இல்ல கொடுக்க முடியாதான்னு தெரியும். கொடுக்க முடியாது, மத்தியில ஆட்சி வர மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு இத மக்களை குழப்புவதற்காகவே இதை செஞ்சாங்க. இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா பாரதிய ஜனதா கட்சியோட ஓட்டை சரிவு பண்ணணும், அதை கம்மி பண்ணணும், அவங்களை ஏதோ ஒரு வகையில மக்களை குழப்பணும். நல்ல ஆட்சி போயிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது ரொம்ப ட்ரிகர் பண்றது, அந்த வறுமையோ அல்லது எதிர்பார்ப்பையோ ரொம்ப ட்ரிகர் பண்றது. வளர்ச்சிங்கிறது இப்படி வராது, வளர்ச்சி செங்குத்தா வராது. எப்பவுமே ஓரளவுக்கு ஒவ்வொரு மிதமாதான் ஒவ்வொரு அரசாங்கமும் வளருது. ஆனா தமிழகத்தை பொறுத்த மட்டும் கல்வியிலும் சரி மற்ற தொழில்களிலும் சரி ஓரளவுக்கு தென் மாநிலமா இருக்கிறதுனால, இயற்கை வளங்கள்ல நாம சிறந்து விளங்குறதுனால மற்ற மாநிலங்களை விட நிஜமாவே இங்க செல்வ செழிப்பு இருக்கு. இது அரசாங்கத்தினுடைய முன்னேற்றம் எல்லாம் நீங்க அதுக்கு ஒரு பிக்சர் எல்லாம் நான் சொன்ன உடனே நீங்க சொல்ல தேவையில்லை. இங்க வட மாநிலங்களை கம்பேர் பண்ணும் போது அங்க இருக்கக்கூடிய இப்போ சூழ்நிலை, அதாவது காலநிலை சூழ்நிலை, அங்க இருக்கக்கூடிய மண் வளம் மலை வளம் இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது தமிழகம் அல்லாத தென் மாவட்டங்கள் வளமான மாநிலங்கள். புரியுதா? தென் மாநிலங்கள் வளமான மாநிலங்கள். அதற்கு காரணம் இயற்கை, எந்த கவர்மெண்ட்டும் கிடையாது. அது நேச்சர் கொடுத்தது, நேச்சர் கொடுத்தது. யாருமே இயற்கையை பாதுகாக்கல. இயற்கை அழிய தொடங்கி விட்டது. புரியுதுங்களா? இயற்கை அழிய தொடங்கி விட்டது. ஆனா அது இயற்கை கொடுத்தது இதுவரைக்கும் சஸ்டெயின் ஆயிருக்கு. இன்னும் பல வருடங்கள் கடக்கணும், அது வேற விஷயம். அதற்கு என்னென்ன செய்யணுங்கிறது நம்ம திட்டமிடணும். ஆனா இதனால இங்க இருக்கக்கூடிய ஒரு சில அமைவுகள் எல்லாமே நமக்கு இயற்கையாகவே அமைந்தது. இந்த வகையிலுமே கூட திருப்பி இலவசங்களை ஒரு இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு சோர்ஸ் இருக்குன்னா அந்த வேலை வாய்ப்பு கொடுக்காம இலவசங்களை கொடுக்கறதுங்கிறது தான் முழுக்க அரசியல். ஒரு இடத்துல அந்த சோர்ஸ் இல்ல, ஆனா அவங்களை திருப்பி புஷ் பண்ணி ஒரு கல்விக்கோ இல்ல ஒரு வேலைக்கோ ஒரு வெளியிடத்திற்கோ கொண்டு வரணும்னா அந்த இடத்துக்கு கொடுக்கலாம்.
பாரதிய ஜனதா கட்சி நான் எப்பவும் சொல்றேன், அரசியலுக்காக கொள்கையை மாற்றக்கூடிய கட்சி அல்ல. இங்கே நடக்கின்ற திராவிட கட்சிகள் பழக்கி வைத்திருக்கின்ற அரசியலை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. ஒரு தரமான அரசியல் சரியான நேரத்துல வரணுங்கிறதுக்காக தான் எல்லாருமே நாங்க வேலை செய்யறோம். அதை நாங்க விளம்பரப்படுத்தணும்ன்ற அவசியம் கிடையாது, அது விளம்பரப்படுத்தி தான் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. எங்களுக்கும் ஈக்குவலா தொண்டர்கள்ல இருந்து கிளைகள்ல இருந்து எல்லாமே இருக்காங்க. மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதவியேற்றதுக்கு பிறகு திமுக மேல வெறும் குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சிருக்காரு. எந்த ஒரு குற்றச்சாட்டும் நிரூபணம் ஆகல. இது எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க சொல்லுங்க? எந்த நீங்க சொன்ன மாதிரி குற்றச்சாட்டுகளை மட்டும்தான் அவங்க மேல வைக்க முடியும், வேற எதை தான் வைக்க முடியும்? விஞ்ஞான ஊழலுக்கு பெயர் பெற்ற ஒரு கட்சி இப்பொழுதுமே கூட அந்த ஊழல் செய்வதில் தனித்தன்மையோட சிறந்து விளங்குகின்ற ஒரு கட்சியை மக்கள் என்ன கேட்பாங்க? உங்களை குற்றச்சாட்டு வச்சீங்களா, என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்பாங்க. மத்தியில நீங்க ஆட்சியில இருக்கீங்களான்னு கேட்பாங்க. மத்தியிலிருந்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அல்ல விஞ்ஞான ஊழல் என்ன சொல்லுங்க. எனக்கு செய்யற தப்பு கண்ணுல தெரியுது, ஆனா அந்த தப்பை எந்த இடத்துலயுமே நோட்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு அந்த தப்பை செய்யறாங்கிறதுக்காக தான் ஒரு விஞ்ஞான ஊழல்ங்கிற ஒரு சர்டிபிகேஷன் நம்ம கொடுக்குறோம். அதை எந்த இடத்துலயுமே பிடிபடாம எப்படி ஒரு லஞ்ச லாவண்யத்தெல்லாம் பெருக்கிறது, இந்த ரவுடிசத்தை பெருக்கிறது, இந்த அரசியல் ஊழலை ஒழிப்போம். அதற்கான நேரம் வரணும். எங்ககிட்ட இப்ப அதிகாரம் இல்ல, அதாவது மத்தியில் இருக்கின்ற அதிகாரத்தை வைத்து எங்களுடைய தரவுகளின் அடிப்படையில் நாம தம்பி இந்த மக்களாட்சி இருக்கக்கூடிய தேசத்துல வாழுறோம். இதுல தனியா நம்ம மோடிஜி மட்டும் அவர் ஒரு இண்டிவிஜுவல் டிசிஷன் எடுக்க முடியாது. நீ சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தரவுகளுக்கு உட்பட்டு தான் எப்பொழுதுமே ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த விஞ்ஞான ஊழல்ல பெயர் பெற்றவர்கள் இவர்கள் எந்த இடத்துல எவிடன்ஸ் இல்லைன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. எதெல்லாமே சட்டப்படி தவறாக உங்க கண்ணுக்கு தெரியுதோ அது எல்லாத்துக்குமே நடவடிக்கை போயிட்டு தான் இருக்கு. இன்னொன்னு, இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளாகட்டும் மற்ற பிரச்சனைகளாகட்டும் மாநில அரசுக்கு உட்பட்டது. அது நேரடியா மேல இருந்து இங்க பண்ண முடியாது. பாஜக குரல் தான் கொடுக்க முடியும். இங்க மக்கள் செய்த பெரும் தவறு இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பெயர் பெற்ற அரசை நியமித்தது. தொடர்ந்து குரல் கொடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கிறது. அதாவது அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறத விட நீங்க தேர்ந்தெடுத்த அரசு உங்களுக்கே எதிரானது, உங்களுக்கான அரசு அல்ல அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார் அவரு. எல்லாத்தையும் சொன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். அந்த விழிப்புணர்வு மூலமாக ஆட்சி மாற்றம் வரும். அந்த ஆட்சி மாற்றம் வந்தா நல்லாட்சி நாம கொடுக்கலாம். அப்ப மக்கள் இந்த குற்றங்கள் எல்லாமே கலைந்து நன்றாக இருப்பார்கள் என்றதுக்காக தான் எல்லா குற்றங்களையும் சொல்றது. குற்றங்களுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருந்தா அப்புறம் நாங்க மாநிலத்துல மாநில அரசை முழுவதுமாக கவனிக்கிறது. அதாவது மாநில அரசுக்கு உட்பட்டு காவல்துறையிலிருந்து எல்லா சட்டத்துறையிலிருந்து எல்லா வருமான வரித்துறையிலிருந்து எல்லா துறைகளும் மாநில அரசுக்கு உட்பட்டும் இருக்கிறது. இது எல்லாம் மத்தியில ஓவரால எல்லா மாநிலங்களை பாக்குறது விட்டு இங்க இருக்கக்கூடிய மிக சிறிய இங்க மாநில தலைவர் குரல் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையிலுமே மூக்கு நடத்தி கொண்டு இருக்கிறது தான் மத்திய அரசோட தான். அதுக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கான ரூல்ஸும் இல்ல. ஒரு சில விஷயங்களுக்கு தான் மத்திய அரசு நேரடியா பார்க்க முடியும். மாநில அரசுக்கு உட்பட்டது மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைக்கே பாஜக குரல் கொடுக்க தயங்குதுங்கிறாங்க. ஏன் பாபு, யார் அப்படி சொன்னது? உங்களுக்கு போராட்டம் பண்ணது 2 போராட்டம் சொல்லுங்க. எதை சொல்லுங்க? நாங்க போராட்டம் பண்ணிட்டா இல்ல நான் ஃபர்ஸ்ட் கேக்குறேன். இப்ப போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்குதான் பாரதிய ஜனதா கட்சியா இல்ல எதை வச்சு எங்களுடைய கட்சியில மக்கள் நினைப்பாங்கல்ல போராட்டம் பண்றாங்க, முன்னாடி நாங்க போராட்டம் பண்ணிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையுமே சமூகத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அண்ணாமலை அவர்கள் தமிழகம் முழுவதும் நடந்திருக்கிறாரு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. மக்கள் நினைக்கலையே. இப்ப நீங்க எதுக்கு அனுமானம் பண்றீங்க மக்கள் நினைக்கிறாங்கன்னு சொல்லி? மக்கள் இப்ப அனுபவிச்சுட்டு அமைதியா இருக்கிறாங்க. யாருமே இப்ப பண்ணலையே இருக்கலையே நினைக்கல. இப்ப அவங்க உணர்றாங்க செஞ்சது தப்புங்கிறத மக்கள் உணர்கின்ற நிலைமையில இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி அவ்வளவு போராட்டம் பண்ணி எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்ல முடியும் இது சரியில்லைன்னு சொல்லி இருக்கோம். அப்பவும் கூட மக்கள் ஒரு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா என்ன அரசியல் இங்க நடக்கிறது அது எல்லாத்துக்குமே தெரியும். பண அரசியல் நடக்கிறது. அந்த அரசியலை செய்து வெற்றி பெற வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதாக்கு கிடையாது. கொள்கைகளை உங்க கட்சியில இருந்த நபரே எஸ்.வி. சேகர் அவர் வெளியே போயிட்டு சொல்றாரு, அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பாஜக தேஞ்சு போயிருக்கு. 2026க்கு அண்ணாமலை நீடிச்சா
இந்த கட்சி இருக்காதுன்ற மாதிரி ஒரு எங்களுடைய கட்சிக்கு நாளை நான் வந்து இன்னொரு கட்சிக்கு போனோம்னா எந்த கட்சியும் நீங்க வரக்கூடாதுன்னு சொல்ல போறது இல்லை. இது இந்த ஜனநாயக நாட்டுல இருக்கிற எல்லாருடைய உரிமை. சரிங்களா? அந்த வகையில தான் எஸ் வி சேகர் வந்து இந்த கட்சியில இருந்தார். இந்த கட்சியில இருக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை கட்சியில இருந்திருக்கிறாருங்கிறது அது ஒரு பட்டியல் தான் போடணும். அந்த வகையில அவர் வந்து சேர்ந்திருக்கிறாரு. அவர் எதிர்பார்த்தது இங்க நடக்கல. அதாவது தலைமைங்கிறது சொல்றது என்னன்னா, ஒரு தலைவர்ங்கிறது தனித்தன்மை வாய்ந்தவரா இருக்கணும். தலைவர் வந்து முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ளவரா இருக்கணும். அப்படி இருக்கிற தலைவர் வந்து அந்த தலைமை பண்போடு இருக்கிற தலைவர் வந்து முடிவுகள் எடுக்கத்தான் செய்வார். நீங்க சொன்னீங்கன்றதுக்காகவோ அவங்க சொன்னீங்கன்றதுக்காகவோ இன்ஃபுளுயன்ஸ் ஆகிறவங்களுக்கு பேர் தலைவர் கிடையாது. சரியா? அப்ப கட்சியில அவங்க பிரதிநிதிகளா இருந்தாலும் எங்களுடைய பொறுப்பாளர்களா இருந்தாலும் விளையாட்டுகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சில குறிப்பிட்ட விஷயங்களுக்கு என்ன முடிவு கொடுக்க முடியுமோ அதுதான் கொடுக்க முடியும். எஸ் வி சேகர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில அவருக்கு பெரிய கிரீடம் கிடையாது. இப்போ இவர் என்ன படிக்காத பெரிய அறிவாளி? எஸ் வி சேகர் அறிவாளி மாதிரியா இருக்கிறாரு. நுணலும் தன் வாயால் கெடும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரிதான் சும்மா இங்க ஒரு ஆற்றாம உள்ள வந்து முடியல, அது ஏதாவது அண்ணாமலையை குறை சொல்லிட்டு இருக்கிறதா தவிர இந்த மாதிரி அதாவது கொள்கை ஈடுபாடு எல்லாம் இருக்கக்கூடியவர்களுடைய அணுகுமுறை வேறு. இந்த மாதிரி ஒரு சினிமா மாதிரியே அரசியலையும் பார்த்துட்டு இங்கேயும் சும்மா அதையும் மோடி அமித்ஷா அவர்கள் கேட்டுக்கொண்டதன் காரணமா தான் நான் பாஜகக்குள்ள வந்தேங்கிறார். ஆமா, மோடிஜியும் அமித்ஷாஜியும் எஸ் வி சேகர் நீங்க வாங்க, உங்களாலதான் தமிழ் நான் என்ன கேக்குறேன்னா, எஸ் வி சேகர் அவர்கள் வந்து கட்சிக்குள்ள மோடிஜியும் அமித்ஷாஜியும் கேட்டு உள்ள வந்ததுனால இங்க தமிழகத்துல பெரிய மாற்றம் வந்ததா? என்ன கேட்ட மாதிரி இப்ப நீங்க எஸ் வி சேகரத்தை பத்தி பேசுறதே வேஸ்ட் ஆஃப் டைம்னு நான் நினைக்கிறேன். என்னால அவ்வளவுதான் மரியாதை கொடுக்க முடியும். புரியுதுங்களா? அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். எங்களோட கட்சியை பொறுத்த மட்டும் அவர் பயணிச்சிருக்கிறாரு, இருந்திருக்கிறாரு, சரிதான். ஆனா அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறலைங்கிறதுக்காக அதை ஜெனரலைஸ் பண்ணி ஒரு தலைவரை குற்றம் சாட்டிக்கிட்டு இப்ப எல்லா இடத்துக்கும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அவருடைய அந்த தனி மனித குணத்தை தான் காட்டுகிறதே தவிர இது கட்சிக்கு எந்த வகையிலுமே இது ஒரு டிராபேக் கிடையாது. இன்னொன்னு அவர் பேசுறதெல்லாம் நீங்க பெருசா எடுக்க கூடாதுங்க. அவர் பல வருஷமா ஸ்கிரீன் பிளே பண்ணி டயலாக் எழுதி சினிமால பேசினவர். அவர் ஒன்னு நைட்டு தூங்கும் போது அவருக்கு அப்படியே ஒரு திரைக்கதை வசனம் எல்லாம் வரும். மறுநாள் உட்கார்ந்து அண்ணாமலை தான் இப்ப டாபிக். இப்ப அவர் இப்ப ஏதாவது ஹீரோவை படம் எடுத்து நீங்க சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டீங்க, அது பெருசா எடுத்துக்க தேவையில்லைன்னு. மக்கள் அதை கவனிப்பாங்கல்ல? யார் கவனிப்பாங்க? ஒரு திரைப்பட நடிகரை வந்து யார் ஒரு சீரியஸான மக்கள் கவனிப்பாங்களா? ஒரு திரைப்பட நடிகரை ஃபாலோ பண்ணி அவர் பேசுறது எல்லாத்தையும் எடுக்கிறாங்கன்னா அது என்ன அவ்வளவு அந்த அளவுக்கு சீரியஸா தேசத்துல என்ன நடக்குதுன்னு பாக்குற மக்களா? ஐபிஎஸ் ஆபீசரோட விமர்சிக்கணும், கடந்து போக வேண்டியதுதானே? எதுக்கு நான் என்ன கேக்குறேன்னா, விஜயே அதுக்காக தான் விமர்சிக்கணும், திரைப்பட நடிகர்ங்கிறதுனாலதான் விமர்சிக்கணும். நான் ஒண்ணு கேக்குறேங்க, இதுக்கு முன்னாடி விஜய் செய்த சமூக தொண்டுகள் என்ன? நீங்க ஒரு 4 பட்டியல் எடுங்க பாப்போம். விஜய் வந்து கோடிக்கணக்குல வருமான வரி கட்டக்கூடிய அளவிற்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நடிகர். இப்போ சுத்தி முத்தி 50 வருடங்கள் பிறந்தநாள் கொண்டாடுற தருணத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர். ஏறக்குறைய எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கிற நடிகர். ஏறக்குறைய ஒரு 30 வருஷம் எல்லாமே சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறார். என்ன வந்து அவர் சமூக பணி ஆற்றிருக்கிறார் நீங்க சொல்லுங்க. ரசிகர் மன்றம் மூலமா மக்களுக்கு ரசிகர் மன்றம் ரசிகர் மன்றம்னா யாருங்க? ஒரு சினிமாவுக்கு வந்து யாரு ஒரு நடிகனுக்கு ரசிகர் மன்றத்துல இருக்கிறவங்க யாருங்க? விழிப்புணர்வு இருக்கிறவங்க வந்து ஒரு நடிகனை பின்தொடர்றாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல. நான் என்ன கேட்கிறேன், ஒரு தலைவனை பின்தொடருகின்ற மன்றம் அதல்ல. ஒரு கதாநாயகனை, சினிமா கதாநாயகனை, திரைப்பட நடிகனை ஒரு நிழல் உலகத்தில் இருந்து நிழல் உலகத்தின் வாயிலாக, திரையின் வாயிலாக மக்களை சந்திக்கின்ற ஒரு நடிகனை பின்பற்றக்கூடியவர்கள் தான் ரசிகர் மன்றம். வந்து ஒரு நடிகரா இருந்தாரு, இதுக்கு மேல அவருடைய ரசிகர்கள்லாம் வந்து ஒரு தலைவனா ஏத்துட்டு இருக்காங்கல்ல. நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு தலைமை பண்புங்கிறது நீங்க இப்போ அப்படியே ஒரு கோர்ஸுக்கு போய் அண்ணாமலை அவர்களுக்கு எடுத்த உடனே தலைமை பண்பு வந்துருச்சா? அண்ணா உங்களுக்கு நீங்க ஒரு பத்திரிகையாளர் தானே, உங்களுக்கு சமூகத்து மேல ஒரு புரிதல் இருக்கா? தலைவர் அப்படிங்கிற ஒரு பேர் மேல உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கா? நான் தான் கேக்குறேன். அண்ணாமலை இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? அண்ணாமலை இது வரைக்கும் கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தார். அப்போ யார் கூட பணியாற்றிட்டு இருந்தாரு? அரசாங்கத்தின் கீழ மக்களோட தான் பணியாற்றிட்டு இருந்தார். ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க மக்களோட தான் பணியாற்றிட்டு இருப்பாங்க. அது ஒரு வயசுல இருந்தே அது வரும். எப்ப சமூகத்தையும் மக்களையும் புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்றாங்களோ, அந்த விழிப்புணர்வு வருதோ அப்பத்திலிருந்தே வரும்.
அண்ணாமலைக்கு ஏன் அவர் ஒரு சினிமால வந்து கர்நாடகாலேயே அவரை வந்து சினிமால நடிக்க சொல்லி ஒரு சினிமால கூட நடிச்சிருக்கிறாரு. அவர் என்ன அப்படியே கதாநாயகனா போக தெரியாதா? கோடிக்கணக்கில் அங்கேயும் தானே அவருக்கு வரும். இங்க இருக்கக்கூடிய கதாநாயகர்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கணும்னு என்ன அந்த கட்டுப்பாடு இல்லை. மக்களுக்கு பிடிச்சிருந்தா நடிக்கலாம். ஏன் அண்ணாமலை அதை தொடரல? அவங்க ரொம்ப ரொம்ப வலியுறுத்தி கேட்டுக்கொண்டதன் பேர்ல இவர் ஒரு சும்மா ஒரு இதுக்கு ஒரு போயிட்டு வந்திருக்காரே தவிர அதை வந்து ஏன் கண்டினியூ பண்ணல? காரணம் என்னன்னா அவருடைய எண்ணம் அது கிடையாது. மக்களோடு மக்களாக மக்கள் பணியாற்றுவதுதான் எங்கள் தலைவருக்கான எப்பொழுதுமான எண்ணமாக இருந்தது. தலைவர்கள் வந்து நான் இப்பவும் சொல்ல, நீங்க சொல்றத பார்த்தா பாஜக நோக்கி வர நடிகர்கள்லாம் வந்து அரசியலே தெரியாம பாஜக இணையறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அரசியலே தெரியாமன்னு சொல்லல. திரும்ப 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 நீங்க வேற ஏதாவது ஒரு லேபிள் விட்டு பாக்காதீங்க. நான் என்ன சொல்றேன், அரசியல் எம்ஜிஆர் இருந்தார். நான் சொல்றேன், இந்த இடத்துல சொல்றேன், இப்ப பாரதிய ஜனதா கட்சி கூட ஏடிஎம்கே கூட்டணி இல்லைனாலும் கூட இந்த விஷயத்த நான் இங்க குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். எம்ஜிஆர் அவருக்கு பேர் என்ன வச்சிருந்தாங்க? மக்கள் திலகம். மக்கள் திலகம் கொடுத்து சிவந்த கரங்கள்னு அவருடைய கொடையை தன்மைக்கு பேர். அவருடைய வீட்டுக்கு போய் சாப்பிடாம வந்தவங்க, தண்ணி குடிக்காம வந்தவங்க, அவருக்கு ஒரு ஹெல்ப்னு போய் அது 100 ரூபாயோ 1000 ரூபாயோ வாங்காம வந்த பொதுமக்கள் யாருமே இல்லை அந்த காலத்துல. அவர் வந்து விஜய் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணா அவர் கொடிகட்டி பறந்த ஒரு மாபெரும் நடிகர். சரியா? அந்த அளவிற்கு இருந்த அந்த நடிகருக்கு சமூகத்தின் மேலேயும் அக்கறை இருந்ததுனாலதான் அப்பேற்பட்ட நடிகர் பொதுமக்களை தினமும் சந்திக்கிறாரு, தினமும் உதவி பண்றாரு. அவங்க வீட்டுக்கு போய் அவர் இருந்தாலும் இல்லாட்டினாலும் பசியோட அவர் சந்திக்க போனவர்கள் வந்து திரும்பினது கிடையாது, தாகத்தோட திரும்பினது கிடையாது, ஒன்றுமில்லாத வெறும் கைகளோடு திரும்பினது கிடையாது. அவர் சம்பாதித்தது எல்லாத்தையுமே மக்களுக்கு செலவு பண்ணியிருக்காரு. அதனாலதான் ஒரு மாஸ் லீடரா அவர் வந்தார். அப்ப அவருடைய பிறப்பிலிருந்தே மக்கள் மேல புரிதல் இருக்கு. பணி என்ன வேணா பண்ணலாங்க. நீங்க ஒரு மீடியால பணியாற்றலாம், எல்லாருமே ஒவ்வொரு பணியாற்றலாம். அதை தாண்டி சமூக சிந்தனை இருந்தா ஏதோ ஒரு வகையில தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா சம்பளம் வாங்கி அந்த சம்பளத்திலிருந்து 100 ரூபாயை வந்து வழியில போறவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கின்ற தர்மம் சார்ந்த வாழ்வியல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு சிலர் அதை செய்யறாங்க, ஒரு சிலர் ஒரு சாப்பாடு கெட்டு போனாலும் குப்பை தொட்டியில போடுவாங்களே தவிர மத்தவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அது ஒவ்வொரு தனி மனிதனுடைய தன்மை. அந்த தன்மை பிறப்பிலிருந்து ஒரு தலைமை பண்பும் சமூகத்தோட வாழணும்ன்ற தன்மை இருந்ததுன்னா 50 வருஷம் மட்டும் ஒரு ப்ராஜெக்டா இது வரைக்கும் அவர் எங்க முகத்தை காட்டியிருக்காரு? மக்களோட எங்க வந்திருக்காரு? எந்த சமூக பிரச்சனைக்காக போராடி இருக்கிறாரு? எத்தனை பேர் அவங்க வீட்டுக்கு தேடி போனவங்களை வாங்க, நீங்க காசு பணம் கொடுக்க வேண்டாம், நீங்க கோடிக்கணக்கில் நீங்களே வச்சுக்கோங்க, வேண்டாம், ஒரு டீ காஃபி கொடுத்து உள்ள சாப்பிட வச்சு எத்தனை பேர் அனுப்பிச்சிருக்காங்க? அவர் வீட்டு கேட் என்னைக்கு திறந்திருந்து சொல்லுங்க. விஜயோட வீடு கேட்டு இத்தனை வருஷத்துல எப்ப திறந்திருந்ததுன்னு சொல்லுங்க. ஒரு கட்டுப்பாடு இல்லாம அவர்தான் தலைவர் நினைச்சு ரசிகர் நினைச்சு அவரை வந்து இவ்வளவு ரசிகர் மன்றம் அப்படி எல்லாம் கொண்டாடுற மக்கள் போனாலும் கூட அவங்களுக்கு ஈஸியா அப்ரோச் பண்ற மாதிரி இருந்ததா? அவரா ரசிகர் மன்றத்துக்கு ஒரு மீட்டிங் வைப்பாரு, அவர் அப்ப போவாரு, அப்படி வந்துருவாரு. இவரை நீங்க எப்படி வந்து தலைவர்னு சொல்லலாம்? மக்களாக பயணிக்க முடியாத ஒரு மனிதனை நீங்க எப்படி தலைவர்னு சொல்லலாம்? நான் சொல்றேன், திரைத்துறையில இருக்கிறது குற்றம் இல்ல. திரைத்துறையில இருந்து கொண்டு அந்த மக்களோடு பயணிக்கிற தன்மை இல்லாம வெறும் திரைத்துறையில பிரபலமாக இருந்ததற்காகவே தன்னை தலைவன் என்று சொல்லிக் கொள்வதோ, தனக்கு தலைமை பண்பு இருக்கு என்று சொல்லிக் கொள்வதோ தான் முட்டாள்தனம்னு சொல்றேன். விஜய் வந்து தப்பில்ல. விஜய் ஒரு நல்ல மனதிருந்து வந்திருந்து மக்களுக்கு பணியாற்றணும்னு வந்திருந்தாலும் அது தப்பில்லை. ஆனா இத்தனை வருடங்கள் எதுவுமே செய்யாத ஒருவர் ஒரு திட்டம் வகுத்து அவர் என்ன அவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறாரு நீங்க பாத்தீங்கல்ல? என்னன்னு சொல்லி இவ்வளவு சம்பாரிச்சோம், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நான் அப்படி யோசிக்கும் போதுதான் என்னங்க இங்க சினிமா நடிக்கிறாரா ஸ்டேஜ்ல? நான் என்ன கேட்கிறேன், அதுக்கு கட்சி ஆரம்பிச்சுதான் செய்யணுமா? இத்தனை நாள் அதே சம்பாத்தியத்துல சம்பாதிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அக்கௌண்ட்ல அவ்வளவு கோடி அமௌண்ட் இருந்துட்டு தானே இருந்திருக்கு. இங்க அரசியலா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த மேடையில இருந்துதான் அவருடைய சமூக பணியை ஸ்டார்ட் பண்ணணுமா? ஏன் அதுக்கு முன்னாடி அவருடைய சமூக பணியை ஸ்டார்ட் பண்ணிருக்க கூடாதா? சமூகத்தை சிந்திக்கிறவரு அதுக்கு ஒரு நாளை குறிச்சுதான் சமூகத்துக்கு பணியாற்றணுமா? எத்தனை நடிகர்கள் வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. இது எத்தனை நடிகர்கள் கட்சியும் இல்லாம ஒண்ணும் இல்லாம சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற எத்தனை நடிகர்கள் இருக்காங்க. அவங்களும் நாளைக்கு அரசியலுக்கு வந்து யாரும் விமர்சிக்க மாட்டாங்க. அவங்க இன்னும் அரசியலுக்கே வரல. ஆனா அவங்களால இவ்வளவு காசை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க கஷ்டப்படுறவங்களை பார்த்து அவங்களால இருக்க முடியாது. அவங்க ஆட்டோமேட்டிக்கா செய்வாங்க. அவர்கள் தான் தலைவர்கள். இவர்களால் அது அப்படியே கேட்டை சாத்தி வீட்டுக்குள்ள இருக்க முடியுது. ஆனா திடீர்னு ஒரு 5 லட்சம் பேரை பார்த்த உடனே பொங்கி நான் மக்களுக்காக பணியாற்றுகிறேன்னு சொன்னானா
இன்னுமே இந்த திராவிட மாடல் ஆகின்ற இந்த தமிழகத்தை ஆளுகின்ற அரசு மக்களை வந்து முட்டாள்களாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன், அவரும் இருமொழி கொள்கையை பத்தி பேசுறாரு, சரியா? அவரும் பெரியாருடைய கடவுள் மறுப்பு மட்டும் இல்லாம மத்ததெல்லாம் பத்தி பேசுறாரு. நான் என்ன கேக்குறேன், இதை விட ஒரு வஞ்சிக்க முடியுமா, மக்களை ஏமாற்ற முடியுமா? இது திராவிட நாடு அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. இந்த திராவிட நாட்டுல மக்களுக்கு என்னென்ன இந்த திராவிட கட்சிகள் மேல இப்ப சமீபத்துல எழுகின்ற பிரச்சனை, அவர் கட்சி தொடங்குறாரு, அவர் என்னென்ன கொள்கை பின்பற்றணும், கொள்கை ஒண்ணும் புது கொள்கை ஒண்ணுமே கிடையாது. திராவிட கொள்கையில ஒரு லைனை மாத்துறாரு, என்னன்னு சொல்லினா பெரியாரை நாங்கள் பின்பற்றுகிறோம், ஆனா அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை அல்ல அப்படின்னு சொல்லி. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் மற்ற எல்லாத்துலயும் கன்வின்ஸ் பண்ணிடலாம், கடவுள் இல்லைங்கிறத மட்டும் கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. பெரியார் அவர்கள் ராமருக்கு செருப்பு மலை அணிவித்து செருப்பால் அடித்து ஊர்வலம் நடத்தினார் என்கின்ற காலம் எல்லாம் இருந்தது. இப்ப அந்த மாதிரி அவங்க எல்லாம் பண்ணினாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியும். மக்கள் ஓரளவுக்கு விழிப்புணர்வுக்கு வந்துட்டாங்க, நம்ம ரொம்பவே வஞ்சிக்கப்படுறோங்கிறத தெரிஞ்சாச்சு. அதுவும் கடவுளுங்கிற அந்த சென்டிமெண்ட்டை திரும்ப 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 நோண்டிய போது புண்ணு சீழ் பிடிச்சி புறையோடி கிடைக்கிறது. திரும்ப அதுல கையை வச்சா அது வேற மாதிரி ரியாக்ட் ஆகும். கரெக்டா அந்த ஒரு பாயிண்ட் எடுக்கிறாரு, அதை எடுத்துட்டு as it is டிஎம்கே தான் அவர் வந்து முன்னாடி வைக்கிறாரு. வேற புதிய கொள்கைகள் ஒண்ணுமே கிடையாது. நீட்டை திருப்பி கொஸ்டின் பண்றாரு. இந்த ஜெனரேஷனோட ஆளுன்னு சொல்லிக்கிறாரு இல்லையா, ஒரு நீட் எக்ஸாமினேஷனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாம அதையே சொல்றாரு. இரண்டாவது என்ன, நீட் அவர் வந்து ஆதரிச்சாருன்னா நீட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் அவர் வந்தோட ஒருவேளை அவர் வந்தா அதையும் பண்ணணும். அதை பண்ணினா மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துடும். இப்ப பாருங்க, நீங்க இருமொழி கொள்கையை வந்து இப்பவும் இத்தனை தேசங்களை சுற்றி கதாநாயகனா நடித்து, இத்தனை வெளிநாட்டுக்கார்களை இறக்குமதி செய்து, இத்தனை வெளிநாடுகளுக்கு சென்று தன் அறிவை வளர்த்து கொண்ட விஜய் அவர்களுக்கு இருமொழி கொள்கை போதுங்கிறார். அவர் அந்த அளவிற்கு ஒரு எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எத்தனை லாங்குவேஜ் வேணாலும் படிக்கணும், மேக்சிமம் எவ்வளவு படிக்க வைக்க முடியுமோ படிக்கணும், மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும், தன்மை சுற்றி நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எண்ணம் இருந்தா தானே ஒரு தலைவர், மக்களுக்கான தலைவர். திரும்பவும் இங்க வந்துட்டு நீ உனக்கு வாய்ப்பு இருக்கு, நீ போவ, ஆனா இங்க இருக்கிற சாதாரண மக்கள் வந்து இப்பவுமே அந்த தமிழை மட்டும் படிச்சிருக்கணும். இவங்களுக்கு எல்லாம் பயம். உங்களுக்கு தைரியம் இருந்தா ஹிந்தியையும் இன்னொரு மொழியை கற்றுக் கொடுத்துட்டு இங்க தமிழக மக்கள் டெல்லி வரைக்கும் உறவாடுவதற்கான எல்லா ஏதுவான செயல்களையும் செய்துட்டு இங்க திராவிட மாடல் ஆட்சி நீங்க நடத்துங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது நமது தேசம், நாம் எல்லாம் ஒன்று, மொழியால் பிரிந்திருந்தாலுமே தேசத்தால் நம்ம ஒன்றுபட்டு இருக்கின்றோம். நமக்கு தமிழகத்தில் இருக்கின்ற உரிமை வந்து நாளைக்கு டெல்லியிலயும் நமக்கு போய் இருக்கிறதுக்கு, மத்திய பிரதேஷ்லயும் இருக்கிறதுக்கு, எந்த மாநிலத்திலும் இருக்கிறதுக்கு நம்ம உரிமை இருக்கிறது. ஒரு தேசத்தில் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிதான் வாழ வேண்டும்ங்கிற எண்ணம் மட்டும், தேசிய சிந்தனை மட்டும் வந்ததுன்னா இந்த திராவிட மாடலாம் அத்துப்பொடி. எந்த ஒரு லீடருமே இங்க அரசியல் பண்ண முடியாது. இது மக்களை அப்படியே வச்சுக்கிறது, விழிப்புணர்வு இல்லாம அப்படியே கைக்குள்ளேயே வச்சுக்கிறது. அப்புறம் கொள்கைகள் இல்லாத இந்த இவங்களோட கொள்கை என்ன, நாங்க ஏன் தேர்தல் பணி ஆற்றல் அப்படி இப்படின்னு எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களே, காசு கொடுத்தா ஓட்டுங்கிறது வந்து ஒரு கல்ச்சரா கொண்டு வந்துட்டாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? இப்ப நடக்கிற திராவிட அரசியல் எல்லாம் மிக நியாயமாக எல்லாம் வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கிறாங்களா, இல்ல மிக நியாயமாக அரசியல்ல வந்து அவங்க வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாங்களா? எல்லாமே பண அரசியல் கண்ணு முன்னாடி தெரியுது. ஆனா யாரையும் குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா அது ஒரு இலவசங்களையும் பணத்தையும் கொடுத்து ஒரு அரசியலை வச்சுக்கிட்டு ஜெனுவனா மாற்றத்துக்காக குரல் கொடுக்கின்ற எங்களது தலைவரையும் கட்சியும் பார்த்த உடனே நீங்களும் தமிழகத்துல இதுல என்னங்க உங்களுக்கு இவ்வளவு பெருமை இருக்கிறது? மத்தியில அரசாட்சி பண்ண எங்களுக்கு வேணும்னா பணத்தை கொடுத்து பண்ண ஜெயிக்கணும் அப்படின்னாலும், அப்படி வேணும்னா பணத்தை கொடுத்து ஜெயிக்கணும்னு ஒரு முடிவெடுத்தா இவர் இதே திராவிட கட்சிகள் மாதிரியே இந்த பாரதிய ஜனதா கட்சியும் பண்ணலாம். ஆனா ஒழுங்கான ஒரு அரசியல் வரணும், சரியான சீர்திருத்தப்பட்ட அரசியல். அதுக்கு எதுக்கு பாரதிய ஜனதா கட்சி நான் கேட்கிறேன். டிஎம்கே பண்றதையும் ஏடிஎம்கே பண்றதுக்கு மூணாவது அதே ஒரு திராவிட கட்சியா எதுக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கணும்? இந்த ரெண்டு பேரையும் குறை சொல்றோம், குற்றம் சாட்டுறோம். என்ன அர்த்தம்? மாற்றத்தை கொண்டு வரணும்னு அர்த்தம். அதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு கட்சியா இருக்கணும்னு வந்துட்டோம். அப்புறம் நாங்க வந்துட்டு இவங்க செஞ்சதையே செஞ்சா ஜெயிக்க சொல்லுங்கன்னா கொள்கையை பின்பற்றணுமா, இல்ல வெற்றியை பார்க்கணுமா? நீங்க லாஜிக்கா திங்க் பண்ணுங்க. அதாவது ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகரை வந்து கேள்வி கேட்கணும்ன்ற அந்த எண்ணத்தை விட்டுட்டு இப்போ நீங்க வந்து சமூகத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு பத்திரிகையாளரா கேள்வி கேட்டீங்கன்னா மாற்று அரசியலுக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னும் நீங்க என்னென்னலாம் முன்னெடுக்கலாம்னு கேட்கலாமே தவிர ஏன் உங்களால வர முடியல, அது நீங்க எப்பவுமே நீங்க மட்டம் தட்டிட முடியாது.
பாரதிய ஜனதா கட்சிகளினுடைய கொள்கைகளுக்கு முன்னாடி இந்த தேசத்துல எந்த கட்சியினுடைய கொள்கைகளும் கிடையாது. நமது பாரதத்தினுடைய பழமை அப்படின்னு சொன்ன உடனே நீங்க அதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவீங்க, கேவலமா. அதோட அந்த கல்ச்சுரல் பேலன்ஸ், அதாவது இந்த கலாச்சாரத்தினுடைய விகிதம் வந்து கீழையும் மேலையும் போயிட்டு இருக்கிறதுனாலதான் இங்க இருந்து என்னென்ன குற்ற செயல்கள் நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா? உங்க கண்ணு முன்னாடியே இப்ப ரீசெண்டா நடக்கிறதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இவ்வளோ சமூக ஒழுங்கில்லாம இப்படி வந்து சீர்கெட்டு போனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த கலாச்சாரத்தினுடைய குறைபாடு. இதுல இருக்கக்கூடிய இந்த திராவிடம் பேசி உறவுகள், உறவு முறைகள், குடும்பத்தினுடைய முறை, நமது தேசத்திற்கே உள்ள அந்த பண்பாட்டுல வந்து கை வைக்கிறாங்க. இந்த பண்பாடு அழிஞ்சிருச்சுன்னா இந்தியா அழிஞ்சிரும், அது எல்லாத்துக்கும் தெரியும். இங்க வந்து வெளிநாட்டு கைக்கூலிகள் எல்லாம் எக்கச்சக்கம். எங்க கை வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். இந்த தேசத்தினுடைய நாடியில வந்து கை வைக்கிறாங்க, உயிர் நாடியில கை வைக்கிறாங்க. இதை காப்பாற்றுவதற்கான ஒற்றை கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்தியா இல்ல. இது இன்னொரு வெஸ்டர்ன் கண்ட்ரி தான், வெறும் மெட்டீரியலைஸ்டான ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி. எப்படின்னா வெறும் பொருட்களை மட்டுமே மனிதனையும் பொருளாக பார்க்கின்ற மாதிரி மென்டாலிட்டிக்கு இப்ப வந்துட்டோம். இப்போ திராவிடத்தை பொறுத்த மட்டும் ஒரு மனுஷனை பார்த்தா அவன் ஒரு ஓட்டு பேங்க், ஒரு பொருள். அவனுடைய சோல், அவனுடைய உயிர் என்ன, அவனுடைய உணர்வு என்ன, அவனுடைய திறமை என்ன, சந்திக்கிறாங்களா இல்லையான்றத அது பாக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் இருக்கு. பாஜக 2026 என்னென்ன பிளான் வச்சிருக்காங்க? 28ஆம் தேதி அண்ணாமலை வேற தமிழகத்துக்கு வர போறாரு. அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்கிறதா இருக்கீங்க? எல்லா நடவடிக்கைகளும் ஒவ்வொன்றாக மேற்கொண்டுதான் வரப்போகிறோம் இல்லையா? புதுசா ஏதாவது திட்டங்கள் ஏதாவது இருக்கா? இதுல எல்லாம் உங்களுக்கு புதிய திட்டங்கள் எல்லாமே இருக்கணும். நீங்க நடைப்பயணம் போறதா சொல்லிட்டு கேள்விப்படுறோம். நடைப்பயணம் போறதா இருந்தாலும், மக்களை சந்திப்பதா இருந்தாலும், அது கட்சியினுடைய அன்றாட நிகழ்வுகளில ஒன்றுதான். அவர் நடைப்பயணம் இல்லாட்டினாலும் எல்லா மக்களையும் ஏதோ ஒரு வகையில சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். அவர் அங்கிருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய சூழலை கருத்தில் கொண்டு, இப்ப இருக்கக்கூடிய நேரத்தையும் கருத்தில் கொண்டு, இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழலையும் கருத்தில் கொண்டு அவருடைய அந்த அதீத அறிவாற்றலுக்கு தகுந்தாற் போல என்ன வேணாலும் முடிவெடுக்க ஒரு அடிப்படையான கட்சி பணி என்பது சென்று கொண்டுதான் இருக்கும். அதை வந்து நீங்க டிஎம்கே கூடவோ ஏடிஎம்கே கூட நீங்க கம்பேர் பண்ண தேவையில்லை. எங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அதுல நாங்க போயிட்டு தான் இருப்போம். அவங்க செய்யறது நாங்க செய்யறதுக்கு இங்க வரல, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவங்க அதை செய்யறாங்கன்றதுனால நாங்க அதை செய்யறதுக்கு வரல. நாங்க என்ன செய்யணுங்கிறது எங்களுக்கு தெளிவு இருக்கு, அதை நாங்க கரெக்டா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதை வந்து யாருக்கும் சொல்லி இதை சொல்லணும்ன்றது அவசியம் இல்லைன்றது நான் நினைக்கிறேன்.